மறந்துடக்கூடாது. லாகூர் வந்து சீக்கிய எம்பையர். அது முதல்ல பாகிஸ்தானுக்கு கொடுத்தது வெள்ளைக்காரன் பண்ண சதி. தகுடு தத்தமும் பொய்யும் புரட்டும் நாச வேலையும் பிரிவினைவாதமும் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள எதெல்லாம் தப்பான குணங்கள் இருக்கணுமோ எல்லா குணங்களோட பிறப்பிடமே பாகிஸ்தானோட அங்க இருக்கக்கூடிய தலைமை, அங்க இருக்கக்கூடிய பங்கர் முனீர் இராணுவத்தின் சிந்தனை எல்லாமே இப்படிதான் இருக்கு. அந்த சைட் பாகிஸ்தான்ல இருந்து பேசிட்டு இருந்த இன்னொருத்தன் என்ன பண்ணா, துப்பாக்கி எடுத்து இதுதான் என் பேசும் அப்படின்னா, லூசு பையில பேச உன் கேமரா தான்டா சொல்ல முடியும், நீ பாகிஸ்தான்ல உட்காந்துட்டு இருக்காரு, அவர் கனடால உட்காந்துட்டு இருக்காரு, இதுக்கு தான் முட்டில மூளைன்னு சொல்றது பாகிஸ்தான்காரனுக்கு. எத்தனை நாள் தான் நானும் திட்டிகிட்டே இருக்கிறது? ஆனா நீ புத்தி மாற போறது இல்லை. நாய்வால நிறுத்த முடியாது, பாகிஸ்தானை திருத்த முடியாது. பிஓகேவா அங்க இருக்கிற மக்களே வந்து பெரும் கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சி வந்து இது 4 வருடத்துக்கு ஒரு முறை 5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிளர்ச்சியா பார்க்கப்படுது. ஆனா இந்த வாட்டி வந்திருக்கிற கிளர்ச்சியில ஒரு அடிப்படை தத்துவம் வந்து பாகிஸ்தானை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீ எனக்கா சுத்து போடுற, உன்னை உள்ள சுத்து போடுறாங்க வா அப்படின்னு சொல்லி சுத்து போட்டாச்சு. இப்ப பலூச்சிஸ்தான் பிரச்சனையை அவங்க தீர்ப்பாங்களா, இல்ல பிஓகே பிரச்சனையை தீர்ப்பாங்களா, இல்ல கைபர் பக்துன்வா பிரச்சனையை தீர்ப்பாங்களா? எந்த பிரச்சனையை அவங்க பாகிஸ்தான் அணுகுவாங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். அதாவது இப்போ பார்த்தோம்னா இப்போ பாகிஸ்தானில் வந்து திடீர்னு ஒரு மடைமாற்றம் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது தெரிய வருதே சார். அதாவது பழைய பெயர் ஹிந்துக்கள் பெயர் இருந்ததை வந்து இஸ்லாமிய பெயரெல்லாம் மாற்றினாங்க. இப்போ திடீர்னு அது வந்து ஹிந்துக்கள் பெயராக மாற்றுறதுக்கான ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. தெருக்கள் பேர் தானே? தெருக்கள் பேர்லாம் மாற்ற இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா பாகிஸ்தானில்? மறந்துடக்கூடாது. லாகூர் வந்து சீக்கிய எம்பையர், சீக்கிய பேரரசுக்கு தலைநகராக விளங்கிய நகரம். அது முதல்ல பாகிஸ்தானுக்கு கொடுத்ததே வெள்ளைக்காரன் பண்ண சதி. இந்துக்கள் அதிகம் வசித்த நகரம். அதுல பல்வேறு தெருக்கள், இந்துக்கள் சீக்கியர்கள் அதிகம் வசித்த நகரம். பல்வேறு தெருக்களுக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் அதுக்கு பேர்களை இந்து பேர்கள். உதாரணத்துக்கு அங்க ஒரு தெரு பேர் வந்து ஜெயின் மந்திர் சவுக் அப்படின்னு இருந்தது. அங்கே ஜெயின் கோயில் இருந்தது. ஜெயினர்கள் கும்பிடும் அவர்கள் வழிபாட்டு ஸ்தலம் இருந்ததால் ஜெயின் மந்திர் சவுக் அப்படின்றது. அதை பேர் மாத்தி 92க்கு அப்புறம் பாபரி மஸ்ஜித் சவுக்னு வச்சாங்க. பாபர் மஸ்ஜித்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அது இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை. அதான் காட்டிக்கிறாங்களாம். இது மாதிரி பல்வேறு தெருக்களுக்கு பேர் மாத்தினாங்க அவங்க. இப்போ அந்த பேர்களை எல்லாம் திரும்பியும் ஏதோ ஞானம் கண்கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் போல் அதுக்கண்ணு அவங்க பேர் மாத்தினதால நான் அவங்களை நம்பவும் போறது இல்லை. அதை நான் வந்து ஐயோ பாகிஸ்தான் மாறிட்டான், ஓகே ஈஸ் எ குட் பாய் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை. அவங்க நடிக்கிறானுங்கன்னு ஊருக்கும் தெரியும், அவனுங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். அதாங்க ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெறும் பேர் மாத்துறதால புத்தி மாறிடுமான்னு கேட்டா மாறாது. தகுடு தத்தமும் பொய்யும் புரட்டும் நாச வேலையும் பிரிவினைவாதமும் இருக்கிற ஒரு மனிதனுக்குள்ள எதெல்லாம் தப்பான குணங்கள் இருக்கணுமோ எல்லா குணங்களோட பிறப்பிடமே பாகிஸ்தானோட அங்க இருக்கக்கூடிய தலைமை, அங்க இருக்கக்கூடிய பங்கர் முனீர் இராணுவத்தின் சிந்தனை எல்லாமே இப்படிதான் இருக்கும். நீங்க அடிப்படையா அவங்க பேர் மாத்துறதுனால அவங்க மடைமாற்றம் நீங்களே சொல்லிட்டீங்க, அதனால நான் எக்ஸ்ட்ராவா சொல்ல தேவையில்லை. பேர்கள் மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னொரு கட்டாயமும் இருக்கு. உலகத்துக்கு பாகிஸ்தான் அறியப்பட்ட விதம் வந்து பாகிஸ்தான் ஒரு அடிப்படைவாத பயங்கரவாத நாடு. இல்லை நாங்க பயங்கரவாதத்துக்கு துணை செல்லல, பாத்தீங்களா வரலாற்று கருப்பு பக்கங்களை நாங்க தொடச்சி விட்டு டூ அப்படி நேச்சா போட்டு தொடச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன், நான் இனிமேல் அது தப்பு இல்லை, அதுக்கு மார்க் போடாதேன்னு சொல்ற மாதிரி. இது பழைய படம் ஒன்று இருக்கு, சூப்பர் ஸ்டார் படம், தனிக்காட்டு ராஜான்னு நினைக்கிறேன். அதுல தேங்காய் சீனிவாசன் அவர்கள் காலம் சென்ற நடிகர். அவர் வந்து கணக்கு புள்ளியா வருவார். கணக்கு கேட்டா இவரும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு போவார். இவரு கணக்கு கேட்டா கணக்கு புக்ல வந்து கணக்கு காட்டுக்குன்னு சொன்னா ஏபிசிடி எழுதி வச்சிருப்பாரு. என்ன கணக்கு புள்ள இது ஏபிசிடி எழுதி வச்சிரு, கணக்கு காட்டுக்கு அப்படின்னு சொன்னா திருப்பி பார்த்தா என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா டூ அப்படின்னு ஏச்சு துப்பி தொடக்க போவார். ரஜினிகாந்துக்கு அவருக்கு கோபம் வந்துடும், என்ன பண்றீங்க அப்படின்னு. இதை ஜேபிலோ இதை பேக்கெட்லோ அப்படின்னு சொல்லுவார். ரப்பருக்கு
கிட்டத்தட்ட ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃப் பண்ற கூத்து இப்படிதான் இருக்கு. ஹஃபீஸ் முகமது சயீது, அதாவது லஷ்கர் இ தைபா, ஆல்சோ நோன் அஸ் சர்க்காரி லஷ்கர் அப்படின்னுவாங்க பாகிஸ்தான்ல. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் செய்ய வேண்டிய வேலையை அவுட் சோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலாக சண்டை போடும் ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைப்பின் தலைவன் சர்வதேச பயங்கரவாதி, ஐநாவால் தேடப்படும் குற்றவாளி. அவன் சொல்லியிருக்கான் ஷாபாஸ் ஷெரீஃப் அரசை பார்த்து, பேர் மாத்தினா திரும்பி நீ ஊர் மாற்ற வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாத, ஏற்கனவே எங்க அண்ணன் ஊருக்கு மாத்திட்டு லண்டன்ல போய் உட்காந்துட்டு இப்பதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு, திருப்பி என்ன ஊர் மாத்த சொன்னா நான் எங்க போவேன், விட்டுடு என்னை விட்டுடுன்னு சொல்லி அழுதி கதறி இருக்காரு. இது நடுவில் காஜா ஆசிஃப், பாகிஸ்தானோட ராணுவ மந்திரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்காரு, நம்ம முகமது கஜினியும் முகமது கோரியும் கொண்டாடுறத முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். சோம்நாத் கோவிலை இடித்ததுனாலேயே நம்ம அரபிகள் ஆக முடியாது. நம்ம அரபு நாட்டுல இருந்து வந்தவங்க இல்லை, நம்ம நம்ம மூதாதையர்கள் எல்லாம் இந்தியர்கள் தான், இந்துக்கள் தான். யாரு எதை பத்தி பேசுறதுனே விவஸ்தை இல்லாம போயிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. ஆனா இதெல்லாம் லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. பாகிஸ்தான் புத்தி மாறிட்டான், மனம் மாறிட்டான், நல்லவன் ஆயிட்டான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. எப்படி நடிச்சாலும் அது என்ன பேசினாலும் அது நடிப்பு தான், பொய் தான், பொருட்டு தான், உருட்டு தான். சார் ஒருத்தர் 2 பேராவது நல்லவங்க இருக்கக்கூடாது சார் பாகிஸ்தான்ல? பாகிஸ்தான் என்று ஒன்று இருந்தால் அதில் பிறந்தவன் அங்கே இராணுவத்திலோ அல்லது அரசியலிலோ அங்கே ஆளுமை செலுத்துபவன் இல்லை எதிர்கட்சிகளாக உட்காருப யாராக இருப்பினும் அவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது. நல்லவேளை மக்களையாவது ஒரு நல்லவன் முடிவு பண்ணிருக்கீங்களே. மக்கள் மீது என் கோபம் இல்லைங்க, பாகிஸ்தான் மக்கள் மீது. ஏன்னா பாவம் அவங்க இவனுங்க பண்ற அட்டூழியத்தால பாவம் நிறைய மக்கள் அங்க அவதிப்படுறாங்க. பொய்யான வரலாற சொல்லியே வளர்த்துறாங்க. ஏங்க 71 வாரே அவங்க ஜெயிச்சதா எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் புத்தகத்துல 7ஆம் கிளாஸ் பசங்க இன்னும் 71 போர் ஜெயிச்சிட்டேன்னு படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிச்சா நாடு எப்படி 2 ஆச்சுன்னு கேட்டா தெரியல. நேற்று ஆர்னப் கோஸ்வாமி பிஓகே பிரச்சனையை பத்தி ஒரு டிபேட் நடத்திட்டு இருந்தாரு. அவர் ஆக்சுவலா பாகிஸ்தானி பட் செட்டில்ட் இன் கனடா. அவர் ஒரு நபர் பேர் அம்ஜத் ஏதோ வரும் அவர் பேரு. அவர் பாகிஸ்தானோட அத்துமீறல்களும் அடக்குமுறையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அந்த சைட் பாகிஸ்தான்ல இருந்து பேசிட்டு இருந்த இன்னொருத்தன் என்ன பண்ணா, துப்பாக்கி எடுத்து இதுதான் என் பேசும் அப்படின்னா, லூசு பையில பேச உன் கேமரா தான்டா சுட முடியும், நீ பாகிஸ்தான்ல உட்காந்துட்டு இருக்காரு, அவர் கனடால உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்குதான் முட்டில மூளைன்னு சொல்றது பாகிஸ்தான்காரனுக்கு. புரியுதா? வெறுமனா யூடியூப்ல இருக்கு பாருங்க வீடியோ, இதுதான் பேசும் அப்படின்னா. இதுக்குதான் வச்சிருக்கேன், திஸ் இஸ் அவர் ஜுவல் அப்படின்னு, அதாவது இதுதான் எங்களோட ஆபரணங்கள் அப்படின்னா. போ சாவ், உங்க ஆபரணத்தை வச்சுக்கிட்டு 71லயும் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு டேஷம் 2025லயும் ஒன்றும் பண்ண முடியல, 99லயும் ஒன்றும் பண்ண முடியல. உன்னை திட்டியே எனக்கு சலிச்சு போச்சுங்கடா. பாகிஸ்தான் திட்டினா கூட எனக்கு அட போடா இவனை என்னடா திட்டுறது. இவரு நம்ம தமிழ் காமெடியன் அவர் வடிவேலு சொல்ற போல சந்திரமுகியில தான் நினைக்கிறேன், சேத்துலி அடி வாங்கியாச்சு சோத்துலி அடி வாங்கியாச்சு, இல்ல சோத்துலி அடி வாங்கியாச்சு சேத்துலி அடி வாங்கியாச்சுட்டு. உன்னை எத்தனை நாள் தான் நானும் திட்டிகிட்டே இருக்கிறது, ஆனா நீ புத்தி மாற போறது இல்லை. நாய்வால நிமித்த முடியாது, பாகிஸ்தானை திருத்த முடியாது. நல்லா இருக்கா தலைப்பு? அதான் இது மாதிரி பாகிஸ்தானை பத்தி பேசும்போது தான் பஞ்சு வரும் அப்படியே நம்மளுக்கு. சோ இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இண்டஸ் நதி நீரை நம்ம நிறுத்திட்டோம். இப்படியாவது இந்துக்கள், நாங்கெல்லாம் இந்துக்கள், நாங்க இந்து பேரெல்லாம் வைக்கிறோம், ஐயா மோடி ஐயா, சாமியே எனக்கு தண்ணி விடு சாமியே, கொஞ்சம் தண்ணி விடு, கொஞ்சம் இறக்கம் காட்டு, இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்டுன்னு கெஞ்சற அளவுக்கு போறதுக்கு அதுக்கு நெரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. குளோபல் லெவல்லையும் நாங்க நல்லவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம், அடிப்படைவாதத்தை நாங்கள் புறக்கணித்து விட்டோம், எங்கள் நாடு அமைதி விரும்பும் நாடு, எங்கள் நாடு இந்தியாவுக்கு எதிரான நாடு அல்ல, எங்கள் நாடு சிறுபான்மை சமூகத்தை ஒடுக்கும் நாடல்ல, அவர்களை கருவறுக்கும் நாடல்ல, சிறுபான்மையரின் தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படும் அரசாங்கம் எங்கள் அரசாங்கம், எங்கள் இராணுவம் சிறுபான்மையின் பாதுகாவலன். இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த டைலாக, அது மாதிரி அங்க அவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பருப்பு வேகல, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் நீ தீவிரவாத நாடுன்னு சொல்லிட்டு. அப்படி நீ நிஜமாவே மாறிட்டேன்னா அதுக்கு முதல் அறிகுறி தாவூத் இப்ராஹிம்
ஹஃபீஸ் சயீதுத்தா. சார் அவங்க தான் சொல்றாங்களே சார், அதாவது அவங்க இல்லவே இல்லைன்றாங்களே சார். சரி, நீ சொன்னா உலகம் நம்பாது, நீ ஏன் நம்ப மாட்ட? கண்ணாடியை பார்த்து நீ உண்மை சொன்னா கண்ணாடியை திருப்பி சிரிக்கும், டே நீங்க எல்லாம் உண்மையை சொல்றியாடா அப்படின்ட்டு. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன் சார், எப்பதான் அந்த அன்னோன் கன்மேனுக்கு வந்து தாவூத் இப்ராஹிம் வேலை கொடுப்பாரு அப்படின்ட்டு. தாவூத் இப்ராஹிம் இருக்கானா இல்லையான்றதே ஒரு கேள்வி. அப்படி இருந்தாலும் ஹஃபீஸ் சயீதுத்தா, மௌலானா மசூத் அசரத்தா, சயீத் சலவுதீனத்தா. அப்புறம் தண்ணி நாங்க தரணுமா வேணாமான்னு யோசிக்கிறோம். கூட பங்கர் முனீரையும் தந்துரு. ஏன்னா நீ எங்க அஜித் தோவலை கேட்டல, சொன்னாங்கல்ல அஜித் தோவல் மேல கூட நாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல், யார்கிட்ட போய் தாக்கல் பண்ணுவேன்? நீயா கோர்ட்டை வச்சுக்கிட்டு, நீயா கோர்ட்டு கூட தாக்கல் பண்ணிட்டு, நீயா எடுத்து மூடி வச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதுதான். வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப்? அவங்களோட பூகோளத்தை ரொம்ப நாள் விளையாடிட்டாங்க. நாங்கள் பூகோள ரீதியில் முக்கியமான நாடு, எல்லாரும் எங்கள் தேவை புரிந்து கொண்டு, எங்கள் தேவையை அறிந்து கொண்டு சோவியத் யூனியனை கட்டுப்படுத்துவதற்கும், இந்த சைடு அரேபியாவுக்கு அந்த பக்கம் இந்த அரபு, அதாவது பர்ஷியா அரேபியாவுக்கு நெருக்கமான நாடு, அந்த பெருங்கடல் அரபிக்கடலுக்கு ஒட்ட போல இருக்கிற நாடு, இந்த பக்கம் சென்ட்ரல் ஏசியாவுக்கு வழித்தடமே எங்கள் இடத்தில் இருந்தான் தொடங்குகிறது, இந்த பக்கம் இந்தியாவுக்கு நாங்கள் மிகப்பெரிய எல்லை கொண்ட நாடு, இந்தியாவை கட்டுப்படுத்தும் நாடு, சைனாவுடன் உறவு கொண்ட நாடு. இந்த பருப்பெல்லாம் இனிமேல் வேகாது. ரத்தமும் தண்ணியும் ஒன்றாக பாயாது என்று எப்ப சொன்னோமோ அப்போவே அவங்களுக்கு உடம்பு சூடேறி போய் எது கழிக்கணுமோ அது கழிக்க முடியாமல் போய்விட்டது. ஓகே சார். அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் பிஓகே, ஏன்னா வெயில் காலத்துல வந்து கத்திரி வெயில்ல வந்து நிறைய பேருக்கு அந்த அவதி போடுவாங்க. ரொம்ப நேரம் வெயில்ல இருந்தாங்கன்னா நைட்டு வந்து வயிறு இழுத்து பிடிச்சிக்கும், சூடாயிரும், திரும்பி டீஹைட்ரேஷன் எஃபெக்ட், அதாவது உடம்புல வந்து இருக்க வேண்டிய தண்ணீர் அளவு கம்மியாயிடுச்சுன்னா சில கோளாறுகள் ஏற்படும். இப்போ பாகிஸ்தான் நாட்டிலையும் அந்த கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதனால் சில நேரங்களில் அவங்க அதுல இருந்து எதை தின்னா பித்தம் தெரியும் தெரியாம வாய்க்கு வந்ததை நாங்கள் இந்துக்கள் நெக்ஸ்ட் விட்டா இங்க சொன்னாரு, ஒரு வாட்டி சொன்னாரு சில பேருக்கு, சில கட்சிகளுக்கு ஓட்டுன்னு வந்ததுன்னா காவடி கூட தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் ஏகபோகமா ராமர் கோயில் வந்து சாஷ்டாங்கமா ராமர் காலிலேயே விழுந்துருவோம், ஆசிம் முனீரும் ஷாபாஸ் ஷெரீஃபும். அட ராமர் தான் எங்களோட முன்னோடியே அப்படின்ட்டுவான். அவனுங்க எவ்வளவு தூரத்துக்கு போய் சொல்லுவானுங்க, ரமதான் என்ற மாதமே ராமர் பேர்ல இருந்து வந்ததுதான் சொல்லிடுவானுங்க பாகிஸ்தான்காரனுங்க. அவ்வளவு மோசமான பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள். இங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அப்படி சொல்றாங்க, இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரல. பாகிஸ்தானியர்கள் அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட முட்டியில மூளை இருக்கிற முட்டாள்கள் தான். முட்டியில மூளை இருக்கிறவன் தான் முட்டாள். ஆமா, மூளை லா முட்டி முட்டாள், அதான் பாகிஸ்தான். ஸோ மொத்தத்துல அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு புது வயிற்று வழிகள் ஏற்பட்டுள்ளன. நிரந்தர வயிற்று வழி, தண்ணி வராது, சோத்து பஞ்சம், அந்த பஞ்சம் இந்த பஞ்சம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல ஒரு கண்டோன்மெண்ட், முக்கியமான கண்டோன்மெண்ட், ஜின்னா கண்டோன்மெண்ட் அது பேரு. அந்த கண்டோன்மெண்ட்டை கைப்பற்றி அது வந்து ட்ரக் எரெக்டட் ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருந்தது. அந்த கண்டோன்மெண்ட்டுக்குள்ள போய் அந்த கண்டோன்மெண்ட்டை கைப்பற்றி அங்கிருந்து ஷோல்டர் ஃபயர்டு மெசைலை வச்சு, ஸ்டிங்கர் அப்படின்னு ஷோல்டர் ஃபயர் ஸ்டிங்கர் மெசைல்ஸ் ஃபேமஸ். அது அந்த மெசைல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், பலூச்சிஸ்தானுக்கு சப்ளை போச்சுன்னா நல்லா இருக்கும், பாகிஸ்தானோட பொழப்பு நாரிடும் அப்படின்ட்டு. ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வால வந்து ஒரு 11 பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர். இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அவங்க கூப்பிட்டுப்பாங்க ஏகே, ஆகே, பிகே அப்படின்னு சொல்லிட்டு, டிகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏகே அப்படின்னா தும் மாங் ரஹே பிகே அப்படின்னு, அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பீக் என்ன தெரியுமா? பிச்சை. ஏகே பாகிஸ்தான் மாங்கே பீகே, ஆசாத் காஷ்மீர் என்று பேர் சொன்னாலே பாகிஸ்தான் எடுக்குது பிச்சை அப்படின்னு அர்த்தம். எடுக்கிறாங்க பாருங்க பிச்சை. அங்க போயிட்டு போலீஸ் வந்து அங்க சட்டம் ஒழுங்கை வந்து அமல்படுத்த முடியல. இன்ஃபேக்ட் போலீஸே போராட்டக்காரர்களோட சேர்ந்துட்டாங்க. சில வருஷங்கள் முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னடான்னா, என்ன மாதிரி பிரச்சனைகள் சார்? இதனால திடீர்னு சார் வேலை வாய்ப்பு இல்ல, 12 மணி நேரம் 16 மணி நேரம், இங்க 2 மணி நேரம் கரண்ட் கட்டுக்கே நம்ம வந்து லபோதிபோன்னு குதிக்கிறோம். நம்ம 1000 குற்றம் சொல்லுவோம். நம்ம 12 மணி நேரம் 16 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும் மக்களோட நிலைமை? சரி ஓகே, அது குளிர் பிரதேசம் தான், பட் அதுக்கன்ட்டு அவங்க பேசிக் கரண்ட்ன்றது ஒரு நெசசிட்டி இல்லையா? சரி, அது இல்லைன்னா பெட்ரோல் ஜென்ரேட்டர் வச்சு டீசலை வச்சு ஜென்ரேட்டர் ஓட்டணும்னா கூட இன்னைக்கு 400 ரூபா 350 ரூபா 400 ரூபா விற்குது டீசலு பாகிஸ்தான்ல. எப்படி வாங்க முடியும்? எப்படி வாழ முடியும் மனுஷன்? சராசரி மனுஷன் உயிர் வாழ்றது எப்படி? ரேஷன் போனோம்னா பாகிஸ்தான்ல இருந்து தான் போகணும். ரேஷனும் டைமுக்கு போய் சேர்றது இல்லை.
சம்பளம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லை அங்க இருக்கிற போலீஸ்க்கு, லோக்கல் போலீஸ்க்கு. அதுல உட்காந்துருக்கிற அதிகாரிங்க வர்க்கம் மாத்திரம் பஞ்சாப்ல, வெஸ்ட் பஞ்சாப்ல இருந்து இருக்கிற அதிகாரிகளை தான் அங்க வந்து அதிகாரிகளா போடுறது. தேர்தலும் நடக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அதாவது அவங்க கூப்பிட்டுக்கிற ஏகே அப்படின்ற இடத்துக்கு வந்து காஷ்மீர் ஆசாதும் இல்லை, அது காஷ்மீரும் இல்லை. காஷ்மீர் என்பது இந்தியா சைடு இருக்கிறது தான். அது பிடுங்கி வைத்துக்கொண்டு அத்துமீறலால் அங்கே ஆக்கிரமித்து கொண்ட ஒரு பகுதி, நிலப்பரப்பு, அவ்வளவுதான். காஷ்மீர் ஒரிஜினல் பார்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு சும்மா வீட்டு கொல்லை பக்கத்துல கொஞ்சோண்டு அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டா அது அவன் தானே ஆயிடுமா? ஸோ ஆகாது. அவன் ஒரு வேஸ்ட்லேண்ட். பாகிஸ்தான் வேஸ்ட்லேண்ட் கூட இந்த லேண்டையும் சேர்த்து எந்துன்னு சொல்லிக்கிறான். வேஸ்ட்லேண்டை தமிழில் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க போட்டோம். ஸோ அவன் வந்து அங்கே வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை, பெரிய கல்லூரிகள் எதுவும் இல்லை, பல்கலைக்கழகம் இல்லை, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, எந்த ஒரு கட்டமைப்பும் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக அங்கே எடுத்துட்டு வரல சார். ஆனா அங்க வந்து இருக்கிற டேம்ல இருந்து வரக்கூடிய, இங்க இருந்து இண்டஸ் நதி நீர் அங்க போயிட்டு தானே போகுது. அதுல இருந்து டேம்ல வர கரண்ட் வந்து 4 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ற கரண்ட்டை 40 ரூபாய்க்கு திருப்பி அதே மக்களுக்கு கொடுக்குறோம். அதனால ரோடுக்கு வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி போராடின உடனே 5 ரூபாய்க்கு குறைச்சோம். திரும்பி மெதுவா பொருளாதார பிரச்சனை காரணமாக நான் திரும்பியும் கரண்ட் விலை ஏத்துறேன்ட்டு 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. பின்ன மக்கள் ரோடுக்கு வராம கொடுக்கறதேன்னு 8 மணி நேரம், அதுக்கு 35 ரூபா போட்டா ரோடுக்கு வராம எதுக்கு வருவாங்க? போலீஸ் வந்து சுட சொன்னா, கட்டுப்படுத்த சொன்னா, போலீஸ் என்னால முடியாது அப்படின்ட்டான். நான் தொட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், என்னால முடியாது அப்படின்ட்டான். எது? அங்க இருக்கிற பிஓகேல இருக்க போலீஸ். உடனே என்ன பண்ணான், இவன் வந்து வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கிற மிலிட்டரி யூனிட்ஸை மொபைலைஸ் பண்ணி அங்க எடுத்துட்டு போய் விட்டான். முன்னெல்லாம் என்ன பண்ணுவான் பாகிஸ்தான் வந்து, பலூச்சிஸ்தான்ல பிரச்சனை நடந்தா கைபர் பக்தூன்வார் இருக்க பஷ்தூன் பிரிவுகளை, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்திலேயே பஷ்தூன் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும், பலூச் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும், வெஸ்ட் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும், சிந்து ரெஜிமெண்ட் இருக்கும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கும். இதுல கில்கிட் பல்டிஸ்தான் ஒன்று இருக்கு, ஜிபி அப்படின்னுவாங்க, பிஓஜிபி, பாகிஸ்தான் ஆக்குபைடு கில்கிட் பல்டிஸ்தான். மேஜர் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். அவன் பண்ண கூத்துல தான் கில்கிட் பல்டிஸ்தான் வந்து, என்ன காஷ்மீரோட அன்னைக்கு இருந்த ஹரிசிங் கீழே இருந்த கவர்னருக்கு எதிராகவே அவன் வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டு அதை பாகிஸ்தான் கூட இணைய வச்சுட்டான். அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து ஷியாக்கள். இதுல ஜிபில, கில்கிட் பல்டிஸ்தான்ல ஷியாக்களா இருந்தா கூட அந்த ஷியாக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை பாகிஸ்தான் கொடுக்க தவறியது. அவங்க நாட்டோட அவங்க நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் பிரிவினைவாதி ஜின்னாவே வந்து ஷியா தானே. அவருக்கே வீட்டுக்குள்ள ஒரு நமாசும் வீட்டுக்கு வெளியே இன்னொரு நமாசும் தானே படிச்சாங்க அவர் இறந்து போனப்போ. ஸோ அது மாதிரி பித்தலாட்டமும் போலித்தனமும் வந்து பாகிஸ்தான்ல இன்னைக்கு நேற்று பிறந்தது இல்லை. பாகிஸ்தான் பிறந்ததே ஒரு பித்தலாட்டத்தால, பிரிட்டனோட பித்தலாட்டத்தால. இப்ப இருக்கிறதும் போலி கௌரவத்தால. ஏன் நான் இஸ்லாமியான்னு குண்டு குண்ட நாடு, நான் இஸ்லாமியா இருக்கா இல்லையானே யாருக்கும் தெரியாது, அது அப்புறம் விட்டுருங்க. ஸோ இந்த கில்கிட் பல்டிஸ்தான்ல என்ன பண்ணா, வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாபி மக்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கில்கிட் பல்டிஸ்தான்ல செட்டில் பண்ண ஆரம்பிச்சான். அங்க வந்து 2 யூனிட் இருக்கு, கில்கிட் ஸ்கவுட்ஸ்னு ஒன்று இருக்கு, நார்தர்ன் லைட் இன்ஃபேன்ட்ரின்னு ஒன்று இருக்கு. இதை தான் பலிகடா ஆக்கணும். அண்ணன் முஷரஃப் வந்து மலை மீது ஏற விட்டு நார்தர்ன் லைட் இன்ஃபேன்ட்ரிய, அதாவது அண்ணன் முஷரஃப்ன்ற காரணம் முஷரஃப் பாய் அப்படின்வாங்க சில பேர், அதனால அண்ணன் முஷரஃப் மலை மீது ஏற விட்டு நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டான். நார்தர்ன் லைட் இன்ஃபேன்ட்ரி செத்து போன வீரர்களை சடலங்களை கூட திரும்பி வாங்கி அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணல. இந்திய ராணுவம் தான் நல்லடக்கம் பண்ணுச்சு கார்கில் போறப்போ. ஸோ அண்ணன் முஷரஃபையும் நம்ப முடியாது, அவங்கள நம்பி மலை மேலே ஏறினாலும் அதையும் நம்ப முடியாது. அண்ணன் மலை அப்படின்னால பிரச்சனை தான். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த சில விஷயங்கள் சொன்ன அன்எம்ப்ளாய்மெண்ட், கரண்ட் பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்பது வந்து சில அடிப்படை குறிக்கோள்களை கொண்டு, அத்தியாவசிய பிரச்சனைகள் கொண்டு, அங்கே வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், கட்டமைப்பு, இதை எல்லாத்தையும் வந்து மேம்படுத்த வேண்டும். பிளஸ் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். பாகிஸ்தான்ல ஒருத்தன் இவனா வந்து ஒருத்தனை கை காட்டுவான், இவன் தான் வந்து உங்களுக்கு தேர்தல் நிற்க போறான்னு சொல்லிட்டு ஒரு 70% ஓட்டு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா, ஓட்டு வாக்குப்பதிவு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 60% ட்ரிக்கிங் நடக்கும். நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் ஃபுல்லாவே அதுதான் நடக்கும், அது வேற கதை. பட் இங்க ஸ்பெஷலா நடக்கும். ஏன்னா பிஓகே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிஓகேக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு.
ஆமா, பிஓகே பிரைம் மினிஸ்டர் தான் போஸ்ட். ஏன்னா அவங்க வந்து அதோட தனி ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்றாங்களாம். நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு ஆரம்பத்துல பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி ஏசுறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய தியாகம் கொடுத்து அதை அந்த பதவியை வந்து இல்லாம செய்ததுக்கு மிகப்பெரிய தியாகம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. தோ சமிதான் தோ பிரதான் நெய் சலேகா. அதாவது 2 அரசியல் சாசன சட்டங்கள், 2 பிரதமர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினது அவங்க தான். அவர் கூட இருந்தவர் தான் இந்த பெங்கால்ல சுவேந்து அதிகாரி பதவியேற்பு பிரமாணம் நடக்கும்போது ஒருத்தர் சர்க்காருன்னு சொல்லிட்டு மேல உட்காந்துருந்த ஒரு முதியவர், 95 முதியவர், அவர் காலில் விழுந்து பிரதமர் கும்பிட்டு அவரை வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சு முதல்ல அவருக்கு மரியாதை கொடுத்து திரும்பி பதவியேற்பு பிரமாணம் நடந்தது பாருங்க. அவர் முகர்ஜியோட ஜெயில் சென்றவர். சராசரி ஒரு தொண்டனுக்கும் எப்படி ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது வந்து சிலருக்கு மட்டும்தான் தெரியும், பலருக்கு அது புரியாது. குறிப்பிட்டு இந்தியால பல கட்சிகள் அதை பின்பற்றும். உதாரணத்துக்கு பக்கத்து மாநிலத்தில் அண்டை மாநிலத்துல சிஎம் இருக்காரு, அவர் ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 80 வயதுக்கு முதியவர், நான் அவரை பார்த்தாகணும், நான் சைக்கிள் மிஸ்ட்டு போறேன் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே நான் வரேன், நான் உங்களை மீட் பண்றேன், அது மாதிரியே மீட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் ஜனநாயக தன்மையின் அடையாளங்கள், அது இந்தியால இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி, அதாவது முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவன் தந்தையார் தோத்துட்டாரு. கொளத்தூருக்கு போயிட்டு மக்களை போய் சந்திச்சாரு. அவர் அழுதாரு, அவர் கூட இருந்தவங்க வந்து ஒப்பாரி வச்சாங்க. ஆனா அவர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை பார்க்கல, சிரிச்சுட்டே தான் இருந்தாரு. ஸோ ஒரு தோல்வியில கூட ஒரு டீசென்சி தெரியணும். பாகிஸ்தான் அப்படி இல்லை, தோத்துட்டாங்கன்னா லபோதிப்போ வாய வைத்து அடிச்சு அழுவானுங்க, ஒத்துக்க மாட்டானுங்க, தோத்ததே ஒத்துக்க மாட்டானுங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. அங்க ஒரு தலைவரை வந்து உட்கார வைக்கணும், ஜனநாயக ரீதியா உட்கார வைக்கணும், அந்த மக்களுக்கே கூட அந்த உரிமை இல்லாம பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல. அதையும் இவங்க இஷ்டத்துக்கு ராணுவ அதாவது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏற்றவாறு யார் இருக்கணும் யார் போகணும்னு சொல்லி தீர்மானிக்கிறது அவங்க தான். அது ஒரு நிலப்பரப்பாகவும் அந்த மக்களை ஒரு அடிமைகளாகவும் தான் அவங்க பாக்குறாங்களே தவிர்த்து அவர்களை வந்து அவர்களுக்கென்று ஒரு தேவை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு சிந்தனை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்று மறந்துட்டாங்க. அந்த சைட்ல இருக்க காஷ்மீருக்கு இருக்கு, அந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து இந்த சைடு இருக்க காஷ்மீர், அதாவது உண்மையான காஷ்மீர் மக்களை பார்க்கும்போது ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் வருது, கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. இன்னைக்கு சராசரி மனிதனோட வருடாந்திர வருமானம் பல்மடங்கு உயர்ந்துள்ளது காஷ்மீரிகளுக்கு. அந்த சைட்ல இருக்கிறவன் ஏழ்மையில் வாடுறான், இந்த சைட்ல இருக்கிறவன் அவனுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்காங்க, அரசாங்க சேவைகள் ஈஸியா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்கிட்ட அவங்க உடனே வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணிடுவாங்க, இதனால வந்து நம்ம வந்து பிஓகே இணைந்துரும், கூடி சீக்கிரம் பிஓகே இந்தியாவின் பகுதி ஆயிடுமான்னு பார்த்தா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன்னா சார் நம்ம இந்த டைம்ல யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம்ல சார்? இல்ல, இது கரெக்டான சூழ்நிலை. பங்களாதேஷ் மாதிரி ஒரு அடக்குமுறை, இந்த 30 பேர் இப்போ கொண்டு இருக்காங்க, அதுக்கு மேலேயே இப்போ உயிர் பலி ஆயிருக்கும். ரிப்போர்ட் பண்ணது அவ்வளவுதான். பாகிஸ்தான் எப்பவுமே வந்து 10 மடங்கு இருந்தா அதுல ஒரு மடங்கு தான் சொல்லுவான் அவன். ஸோ அவனை நம்ப முடியாது. பட் ஸ்டில் ஒரு பங்களாதேஷை கட்டவிழ்த்து விட்ட மாதிரி அடக்குமுறையும் கலாச்சார ரீதியில அவங்க ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வர வரைக்கும் நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா அது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். சரி, ஓகே, நிலப்பரப்பை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வரலாம். அதுல எத்தனை ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள், இத்தனை வருஷமா பாகிஸ்தான்ல இருந்திருக்காங்க சார், அவங்க எத்தனை பேர் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்களா இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பிஓகே நம்ம கூட எடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு அந்த ஸ்டேட்டை மாத்திரம் குவாரண்டைன் மாதிரி ஒரு இராணுவத்தை சுத்தி நிக்க வச்சு அதை தனிமைப்படுத்தி அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம ஏற்படும். அது நம்மளோட பாதுகாப்புக்கு அது நல்லது இல்லையே. வேலையில போற ஓனான எடுத்து எதுலயோ விட்ட கதை ஆயிடும் திரும்பி. பிஓகேவா அங்க இருக்கிற மக்களே வந்து பெரும் கிளர்ச்சி, இந்த கிளர்ச்சி வந்து இது 4 வருடத்துக்கு ஒரு முறை 5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு கிளர்ச்சியா பார்க்கப்படுது. ஆனா இந்த வாட்டி வந்திருக்கிற கிளர்ச்சியில ஒரு அடிப்படை தத்துவம் வந்து பாகிஸ்தானை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான்ல பிரச்சனை, இன்னொரு பக்கம் கைபர் பக்தூன்வால பிரச்சனை, இப்போ ஆசாத் காஷ்மீர்ல பிரச்சனை. பாகிஸ்தான் இராணுவத்தோட மொத்த அமைப்பு பாத்தீங்கன்னா பலூச்சுகள், புஷ்தூன்கள், இந்த ஆசாத் காஷ்மீர் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரிலிருந்து இராணுவத்தில் சேர்க்கப்படும் நபர்கள், கில்கிட் ஸ்கவுட்ஸ் பிளஸ் இது நம்ம நார்தர்ன் லைட் இன்ஃபேன்ட்ரி அப்படின்வாங்க பாகிஸ்தானோட, அது ஒரு பிரிவு, அந்த பிரிவு பிளஸ் சிந்து
வெஸ்ட் பஞ்சாப். இதுதான் ராணுவத்தோட அடிப்படை அமைப்பு. இங்க இருந்தா ஆள் சேர்க்கப்படும். இதை சார்ந்துதான் ரெஜிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பாகிஸ்தான் ரெஜிமெண்ட்ஸ். இதுல பலூச் ரெஜிமெண்ட் வந்து இன்னைக்கு பலூச்சுகளை பார்த்து சுட சொன்னா சுட மாட்டேங்கிறான். கைபர் பக்தூன்வால இருக்கிற ராணுவ வீரர்கள் அங்க இருக்கிற பஷ்தூன்களை பார்த்து சுட சொன்னா சுட மாட்டேங்கிறான். இப்ப ஆசாத் காஷ்மீர்ல இருக்கிற ரெஜிமெண்ட் வந்து அவன் சுட சொன்னா அவன் சுட மாட்டேங்கிறான். இப்ப பலூச் எடுத்துட்டு போய் ஆசாத் காஷ்மீர்ல விட்டாலோ இல்ல ஆசாத் காஷ்மீர் எடுத்துட்டு போய் பலூச்ல விட்டாலோ யாருமே வெஸ்ட் பஞ்சாப் ராணுவத்தோட தலைமை கட்டுப்படுறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் காமன் இறுதி வெஸ்ட் பஞ்சாப் ராணுவம். அது பாகிஸ்தான் ராணுவம் இல்லை, வெஸ்ட் பஞ்சாப் ராணுவம். இந்திய ராணுவத்தை வந்து இது மெட்ராஸ் ராணுவம், இது பாம்பே ராணுவம், இது கல்கட்டா ராணுவம், இது யூபி ராணுவம் சொல்ல முடியாது. காரணம் என்னடான்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவோட ராணுவ தளபதி அவர் வந்து ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரா இருப்பார், வேற மாநிலம். அவர் இந்தியாவில ஏதோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் சர்வ் பண்ற ரெஜிமெண்ட் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த ரெஜிமெண்ட்ல சர்வ் பண்ணணும்னு தேவையே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் திரு ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கார். அவர் கர்வால் ரைஃபிள்ஸ், உத்தராகண்டை சேர்ந்த ரெஜிமெண்ட். பிறந்து வளர்ந்தது மும்பையில், பிறப்பால் தமிழர், வளர்ந்தது மும்பையில். ரெஜிமெண்ட் வந்து உத்தராகண்டை சேர்ந்த கர்வால். ஸோ அந்த ஒரு இன்டிகிரேஷன், அதாவது சாம் மேனக்ஷா வந்து பஞ்சாப்ல பிறந்தவர், ஆனா அவர் சர்வ் பண்ணது கூர்கா ரெஜிமெண்ட். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த ரெஜிமெண்ட்ல பிறந்தவங்க தான் வந்து அந்தந்த பகுதியில் பிறந்தவங்க அந்த ரெஜிமெண்ட்ல சிப்பாய்கள் வரலாம், அதிகாரிகள் வரமாட்டாங்க. அதிகாரிகள் வேற ரெஜிமெண்ட்ல இருந்து கூட வேற பகுதியில பிறந்து வளர்ந்தவர்களாக இருக்கிறவங்க கூட இந்த ரெஜிமெண்ட்ல வருவாங்க. ஆனா இந்தியாவில கலாச்சாரம் என்னன்னா, சப்போஸ் ஒருத்தர் ஒரு தமிழரையே ஒரு கூர்கா ரெஜிமெண்ட்ல சேர்த்தாங்கனாலோ ஒரு தெலுங்கரை சேர்த்தாங்க, கன்னடாக்காரர் ஒரு ஆபீசர் ரேங்க்ல அந்த ரெஜிமெண்ட்ல முதல்ல அந்த ரெஜிமெண்டோட வரலாறை கத்துக்கணும். அவர் அந்த அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட முக்கியமான பண்டிகைகள், அவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் கத்துக்கணும், மொழி உட்பட எல்லாத்தையும் கத்துக்கணும். ஏன்னா அவங்க கமாண்ட் பண்ண போற அந்த ட்ரூப்ஸ், அந்த வீரர்களோட அன்றாட வாழ்க்கை முறையை இவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க இவங்களுக்கு இணக்கமா செயல்படுவாங்க. இவங்க சொல்றதை அவங்க கேட்பாங்க. பாகிஸ்தான்ல இது இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை லெப்டினன்ட் ஜெனரல்ஸ், எத்தனை மேஜர் ஜெனரல்ஸ் எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்காங்க, ஏரியா கமாண்டர்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க, பிளஸ் கோர் கமாண்டர்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க, யாரும் அவன் எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த அதிகாரி எங்கிருந்து வந்திருக்கிறார், அவரோட பின்புறம் என்ன, அவரோட தாய்மொழி என்ன, அவரோட மதம் என்ன, இதை பார்க்க மாட்டாங்க. கேஜிஎஸ் தில்லான்னு சொல்லிட்டு சினார்கோர் காஷ்மீர்ல இருந்தார். அவர் புல்வாமா அட்டாக் நடந்தப்போ சினார்கோர் அவர் ஆக்சுவலா அவர் பிறந்த வளர்ந்ததெல்லாம் பஞ்சாப்ல, ஆனா கமாண்ட் பண்ணது காஷ்மீர்ல இருக்க சினார்கோரை. அவர் சொன்னது அங்க இருக்கிற வீரர்கள் கேட்டாங்க. சயித் லெப்டினன்ட் ஜெனரல் சயித் அத்தா அஸ்னைன் அவர் பாத்தீங்கன்னா அவர் காஷ்மீரை சேர்ந்தவர் இல்லை, ஆனா அவரால் அங்க இருக்கிற படைகளை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இது மாதிரி பல்வேறு இது இருக்கு. பாகிஸ்தான்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கோர் கமாண்டர்ஸ் கிட்டத்தட்ட 10 கோர் கமாண்டர் இருக்காங்க, பிளஸ் ஆர்மி எல்லாருமே வெஸ்ட் பஞ்சாபை சேர்ந்தவர்கள். இப்ப இந்த பிஓகேல சுடப்பட்ட பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்றது யாரு சிறப்போ? பாகிஸ்தான் வெஸ்ட் பஞ்சாபில் இருந்து சென்ற ராணுவம் காஷ்மீரை சேர்ந்த, அதாவது பாகிஸ்தான் கைப்பற்றிய காஷ்மீரை சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைன்னு சொல்றதோட போலீஸ அவங்கள சுட்டிருக்காங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கு, ஒரு உரசல் வருது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாடு போலீஸை பார்த்து டுப்புன்னு எடுத்து சுட்டுறாரு. அது மாதிரி பண்ண முடியாது. இந்தியாவில வந்து அந்த ஒரு கட்டுப்பாடு, ஒரு இது இருக்கு. இது ஆர்மி ஏரியா, இதுக்குள்ள நம்ம போக முடியாது. இது சிவில் ஏரியா, அதுல ஆர்மிக்காரன் வந்து தப்பு பண்ணா அதுக்கு சட்டத்திட்டம் வேற. அந்த ஒரு பாகுபாடு இருக்கு. ஒரு சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு. அங்க சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, நேர்மையும் இல்லை, நாணயம் இல்லை. இந்த தாக்குதலுக்கு இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன சார்? இந்தியா வந்து வன்மையா கண்டித்துள்ளது. இதுக்கு முன்னாடி கில்கித் பல்டிஸ்டானை பத்தி பேசும்போதும், சைனாவில் போயிட்டு சிபெக் காரிடார் எக்ஸ்டெண்ட் பண்றதை பத்தி பேசும்போது இந்தியா வந்து நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இந்த பிரச்சனை வர்றது நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த சைடு காரக்கோரம் ஹைவேஸை தாண்டி கில்கிட், அதாவது பிஓகே தாண்டி கில்கிட் பல்டிஸ்தான் போய் திரும்பி பலூச்சிஸ்தான்ல நுழைஞ்சு குவதார் போர்ட் வரைக்கும் சிபெக் போகுது ரூட். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரோட ரூட் போகுது. அந்த ரூட்டை வந்து இன்னைக்கு 2 பக்கமும் நம்மளை சுத்தி வளைக்கிறதுக்கான ஒரு குறிக்கோள் கொண்டுதான் சைனாவும் பாகிஸ்தானும் காய்கள் நகர்த்தினாங்க. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் உள்நாட்டிலேயே சுட்டு போட்டுருக்கு. நீ எனக்கா சுத்து போடுற, உன்னை உள்ள சுத்து போடுறாங்க வா அப்படின்னு சொல்லி சுத்து போட்டாச்சு.
இப்ப பலூச்சிஸ்தான் பிரச்சனையை அவங்க தீர்ப்பாங்களா, இல்ல பிஓகே பிரச்சனையை தீர்ப்பாங்களா, இல்ல கைபர் பக்துன்வா பிரச்சனையை தீர்ப்பாங்களா? எந்த பிரச்சனையை அவங்க பாகிஸ்தான் அணுகுவாங்க? அவங்களால முடியாது. இப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு பாகிஸ்தானுக்கு கிடைக்கல. பாகிஸ்தான் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுள் சூழ்நிலை இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரீசெண்டா ஒரு சேட்டலைட் கடந்த 16 மாதங்கள்ல ஒரு 6 சேட்டலைட்டுகளை பாகிஸ்தான் சைனாவோட உதவியோடு விண்வெளியில் நிரூபிக்கிறது. அதுல அது டூயல் யூஸ் சேட்டலைட்ஸ் அப்படின்னாங்க. சிவிலியன் யூஸும் இருக்கு, மிலிட்டரி யூஸும் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பர்டிகுலர் சேட்டலைட் வந்து வெறும் காஷ்மீருக்காகவே அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவோட ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் இராணுவ அமைப்பையும் இராணுவ தளவாடங்களையும் இராணுவ மூவ்மெண்ட்டுகளையும் கண்காணிப்பதற்காக செலுத்தப்பட்ட சேட்டலைட். இது சைனா வந்து எல்லா டைம்லயும் நான் பார்க்க முடியாது, நீ கொஞ்சம் பாருன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ சைனா மூவ்மெண்ட் வந்து அடி வாங்குது இல்லை பிஓகேல பிரச்சனை வரும்போது. இதுதான் நமக்கு எதிர்பார்த்தோம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. ஓகே சார். சார் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தில் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜெயின்.